தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், இளைஞரின் எழுச்சி நாயகன், எதிர்கால தமிழகம் மக்கள் எழுச்சியோடு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற விஜய் அவர்கள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற 16ஆம் தேதியன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். வாரிமகாலுக்கு அருகாமையில் இருக்கிற தனியார் இடத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய அனுமதியை பெற்றவுடன் பணிகள் விரைந்து அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிறார்களோ அதை நிறைவு செய்து வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் அமைச்சர்கள் சேர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்கள் கோவிட் திருமணப்போ சொன்னீங்க, பல முன்னாள் அமைச்சர்கள் சேர வாய்ப்பு இருக்கு. 16ஆம் தேதி தான் சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு சேரக்கு வாய்ப்பு இல்லை, 16ஆம் தேதி பொறுத்திருந்து பாருங்கள். சரி, இப்போ நான் உன்னை சொன்னேன், நீங்கள் சொல்லிடுவீங்க. நீங்கள் சொன்னீங்க அங்கே ஆளை போய் உட்கார வச்சுட்டு வெளியே போகிற கூட மாட்டாங்க. சரி, இப்போ இது கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வர வாய்ப்பு இருக்கா சார்? பேச்சுவார்த்தை ஒவ்வொரு இயக்கங்களும் தன்னுடைய கொள்கை ரீதியாக தங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவரவர்களும் ஒரு நல்ல இயக்கத்தோடு, அதுவும் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற நல்ல மனதோடு அவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் வருகிற போது தமிழ்நாட்டில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்று எண்ணங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் தவறான தகவல். என்னை பொறுத்தவரை எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை. என்னை யாரும் இங்கே அன்றைக்கு நான் சொல்லிட்டேன், நிபந்தனை வைத்து ஒரு இயக்கத்தில் யாரும் இணைந்து விட முடியாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு.